நாளைக்கு தைப்பூசம் பௌர்ணமி. குலதெய்வ கோயிலுக்கு போய் 2 மாதத்துக்கு மேலே ஆனனால சரி நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மதியம் லஞ்சுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மதியம் சாப்பிட்டேன். மதியம் சாப்பாடு தட்டைப்பயிறு கடைஞ்சி சொரக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். காலையில் நேரமாக கோயிலுக்கு போகிறதால பால் வந்து சேர்த்தியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஈவினிங் டீ வைக்கும் போது தலை கொஞ்சம் வலிச்சதால எனக்கும் நான் சேர்த்தியே டீ போட்டுக்கிட்டேன். சாமி விளக்கெல்லாம் விளக்கி சாமி விளக்குக்கு எல்லாம் பொட்டு வச்சு வச்சிட்டேன். காலையில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரியும் போட்டு வச்சிட்டேன். டிஃபன் சாப்பிடவே 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு. நிலவாசப்படிக்கும் நான் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டேன். நேற்று சாப்பாடு மீந்து போனனால காலையில் அதையே நம்ம தாளித்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அந்த சாப்பாடு நாங்கள் தாளித்து சாப்பிட்டோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தோம். எங்கள் வீட்டு பூசாரி ரொம்ப நேரமாக மணி அடிச்சிட்டு இருந்தார். போகிற வழியில் மார்க்கெட் இருக்கனால நான் தேங்காய் பழம் எல்லாம் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். அதே விளையாடுறதுக்கு பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தனால அவன் பாட்டு காரில் கம்முன்னு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தான். கட்டட வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. சாமி வந்து முன்னே வந்து பதிகமாக இருந்தாங்க. இப்போ வந்து சாமிக்கு வந்து உருவம் கொடுக்கறனால கோயில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சாமி கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமி வீட்டில் போய் சாமி கும்பிட்டு திரும்ப நாங்கள் வந்து தாரமங்கலம் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் தாரமங்கலம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவோம். கோவிலில் போய் சாமி கும்பிட்டு நேராக நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு டிஃபன் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரதுக்கே மணி 11க்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.